strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியன் உமன்ஸ் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் தேர்ட் ஓடிஐ பரோடா நடந்து முடிஞ்சிருச்சு. இட் வாஸ் a டே கேம் அண்ட் இந்தியன் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கிளினிக்கலா வின் பண்ணி இந்த சீரீஸையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க 3-0. ஸோ டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா T20s பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. பட் ஆனா ஓடிஐ செட்டப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் டீம் நிஜமாவே அவங்களோட பேட்டிங், போலிங், அதை விட முக்கியமா அவங்களோட ஃபீல்டிங் நிஜமாவே ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. அண்ட் டெஃபினெட்லி தே வில் பி லுக்கிங் இட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களோட ஓடிஐ டீம்ல நிறைய விஷயங்கள் அவங்க மாத்திக்க வேண்டியது இருக்கு. பாசிட்டிவ்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல, கையை விட்டு வேணா 1-2 சொல்லலாம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. லிட்டரலி இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐ சீரீஸை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்தியாவோட பேட்டிங் லைனப் ஆக்சுவலா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காங்க இந்த சீரீஸ்ல. அது வந்து ரொம்ப ரேர் கேஸ். இந்தியன் உமன்ஸ் பேட்டிங் நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லா பிளேயருமே வந்து ஃபார்ம்ல இருக்கிறது இட்ஸ் அ வெரி ரேர் கேஸ். ஜென்ரலா இந்தியன் உமன்ஸ் ஒரு பேலட்டல் சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஹோம்ல சூப்பரா விளையாடுவாங்க, இல்ல எந்த டவுட்டுமே கிடையாது. வேற இந்தியன் உமன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா அந்த ஐசிசி டோர்னமெண்ட் ஆர் டஃப் ஆப்பனன்ஸ் லைக் ஆஸ்திரேலியா ஆர் ஈவன் ஒரு இங்கிலாந்து கூட எடுத்துக்கோங்களேன். இங்கிலாந்து கிட்ட கூட இந்தியா ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். பட் ஆஸ்திரேலியா கிட்ட இன்னைக்குமே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாங்க. பட் அதெல்லாம் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு இப்போதைக்கு அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதை நம்ம டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சோ இந்த ஒரு பர்டிகுலர் தேர்ட் ஓடிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் அ டே மேட்ச். இது முன்னாடி நடந்த 2 மேட்சுமே டே நைட் மேட்ச். சோ இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. சோ அவங்க என்ன கணக்குல எடுத்திருப்பாங்கன்னா, இந்தியா லாஸ்ட் 2 மேட்சா பேட்டிங் ஆடி 300 ரன்ஸ் மேல, ஒரு மேட்ச்ல 350க்கு மேல அடிச்சாங்க. சோ அந்த பேட்டிங் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, மார்னிங் மேட்ச்ன்றதுனால பாத்தீங்கன்னா பரோடால அந்த ஒரு ஏர்லி மிஸ்ட் இருந்தது. சோ அந்த ஒரு சில்னஸ் இருந்தது. சோ பிச்சிலையும் லைட்டா மாய்ஸ்சர் இருந்தது. சோ அந்த கண்டிஷன்ஸை ரேணுகா சிங் செம்மையா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. ஜென்ரலாவே ரேணுகா சிங்கோட பிக்கெஸ்ட் பிளஸ் என்ன, அவங்களோட ஸ்விங் போலிங் தான். நியூ பால்ல தான் ஜென்ரலா ரேணுகா விக்கெட் எடுப்பாங்க, ஓல்டு பால்ல கொஞ்சம் அடி வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்விங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்க பெரிய த்ரெட் கிடையாது. பட் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை யூஸ் பண்ணி டப்புன்னு டாப் ஆர்டரை கைட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ டாப் ஆர்டர் அப்பயே குயிக்கா 4 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறமே தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். அதுவும் ஹேலே மேத்யூஸ் டக் அவுட் ஆகும்போதே எனக்கு தெரியும் ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு. பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெனல் ஹென்ரி அவங்க வந்து ஒரு நல்ல நாக் 61 அடிச்சாங்க. T20லயே ஒரு சில நாக்ஸ் விளையாடி இருப்பாங்க. அதாவது ஒரு ஏதோ மூமெண்ட்ஸ் ஆடுற மாதிரி தெரியாது, ஒரு மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பால ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கேர்லெஸ் பிராத் வெயிட்ட பாக்குற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா ஹென்ரி ஆடுறத பார்க்கும்போது சரியான ப்ரூட்டல் பவருங்க. அவங்களோட அந்த பேட் ஃப்ளோ வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ஒரே ஒரு டவுட், இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐல விளையாடல? அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா தெரியுது. இந்த ஓடிஐல வந்தாங்க, இமிடியேட்டா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. 61 ரன்ஸ். அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கேம்பல் அவங்க ஒரு 46 ரன்ஸ் அடிச்சாங்க. மத்தபடி எல்லாருமே வந்து சொதப்பிட்டாங்க பேட்டிங் வைஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் இந்தியா போலிங் எடுத்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரேணுகா சிங் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாங்க நியூ பால்ல. அதை செமையா பேக்கப் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் தீப்தி சர்மா, பியூட்டிஃபுல்லா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த 2 போலருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வில் பி சோ டிசப்பாயிண்ட். 162 நீங்க அடிச்சுட்டு நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அந்த வகையில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க இன் ஜஸ்ட் 28 overs. நீங்க வேணா கேட்கலாம் 5 விக்கெட்ஸ் விட்டாங்களான்னு. பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு டார்கெட்டை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரேர் டாப் ஆர்டர் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் டாப் ஆர்டர் செமையா விளையாண்டாங்க. பட் நல்ல விஷயம் தான். ஏன்னா மிடில் ஆர்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் டைம் ஸ்பெண்ட் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து வராங்க ஒரு 3 ODIஸ்க்கு, ஓகேங்களா, ராஜ்கோட்ல நடக்கும் போது. சோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் நாக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாப் ஆர்டர் ஆல்ரெடி செம ஃபார்ம்ல இருக்காங்க. சோ மிடில் ஆர்டர்ல இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர் ஒன்ஸ் அகைன் ஒரு குயிக் 32, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒன்ஸ் அகைன் யூஸ்வல் கான்ட்ரிபியூஷன் ஒரு 29 அடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தீப்தி சர்மா 39 நாட் அவுட். செம மேட்ச் அவங்களுக்கு 6 விக்கெட்ஸ் பிளஸ் 39. அண்ட் அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ் வழக்கம் போல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் கிடைச்சா போதும், நான் 20 ரன் அடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க T20 சீரீஸ்ல இருந்து. சோ அதனால ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா கண்டிப்பா சொல்லி ஆகணும். யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க வந்து இந்தியன் உமன்ஸ் வந்து சில பைலேட்டரல் சீரிஸ் வின் பண்ணி நான் பாத்திருக்கேன், நானே நிறைய ரிவ்யூ பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா தனியா ஸ்மிருதி மந்தனா தெரிவாங்க, இல்ல தனியா ஒரு போலர் தெரிவாங்க, தனியா இன்னொரு ஒரு இன்பிட்வீன்ல ஒரு ஹர்மன்பிரீத் கௌரோ தெரிவாங்க, தவிர எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே இருந்தது. மேபி ஒரே ஒரு விஷயம் வேணா இந்தியா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நீங்க பிரியா மிஸ்ரா லெக் ஸ்பின்னர் அவங்க கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல. சோ இட் வாஸ் a good effort. பட் ஃபாஸ்ட் bowlers அபார்ட் ஃப்ரம் ரேணுகா, ஏன்னா பூஜா வஸ்திராக்கர் இன்ஜுரினால இந்த ஒரு சீரீஸ் விளையாடல. நீங்க மத்த போலர்ஸ் எடுத்துக்கோங்க, டிட்டா சாதுவா எடுத்துக்கோங்க, சைமா தாக்கூரா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்டினரியா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் அட்டாக்கே உங்களால பெருசா விக்கெட் எடுக்க முடியலன்னா அப்ப நீங்க மத்த டஃப் டீம்ஸோட எல்லாம் எப்படி விக்கெட் எடுப்பீங்க? சோ அங்கதான் மேபி இந்தியன் உமன்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும் இன் ஃபியூச்சர் மேட்சஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் டஃப் ஆப்போனன்ட்ஸ். ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இப்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஆஸ்திரேலியால போய் 3-0 தோத்துட்டு வந்தாங்க. ஈவன் நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஆடும்போது அங்க ஒரு சேலஞ்ச் இருக்கும். சோ அதை மட்டும் இந்தியன் உமன்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செம பாசிட்டிவா தான் வந்து அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அண்ட் ஓவரால் இந்த சீரீஸ்ல ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஹர்லின் டியோல் அவங்க ஒரு செஞ்சுரி போட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸ்மிருதி மந்தனா ஒரு 2 50 போட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரத்திகா ராவலோட டெபியூட் சீரிஸ் இது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சாங்க. அந்த 40 ரன்ஸ் ஸ்ட்ரகிளிங்கா இருந்தது, 3 லைஃபும் கிடைச்சது. அவங்க பாட்டம் மேன் ஓரியன்ட் பிளேயரா இருக்காங்க. ஓகேவா, பாட்டம் மேன் நீங்க ஹார்டா புடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி லிப்டும் இருந்ததுன்னா உங்களால ஆஃப் சைட் கேம் கரெக்டா விளையாட முடியாது. ஏன்னா நீங்க கவர்ஸ்ல எல்லாம் ஆடணும்னா ரைட் ஹேண்ட் லூஸ் கிரிப் வச்சுதான் நீங்க கவர் டிரைவ்ல ஆட முடியும். சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல நீங்க பாட்டம் ஹேண்ட்ல ஆடும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா பிச் ஆஃப் த பால் போனா பால் டைமிங் கிடைக்காது. சோ அதனால அவங்க ஆஃப் சைட் கேம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. சோ எனக்கே ஒரு கன்சர்னா தெரிஞ்சது. நானே நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கூட இன்ஸ்டால மெசேஜ் அமைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் பாட்டம் ஹேண்ட் ஓரியன்டா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஃபிட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் சினாரியோலன்னு. இம்மிடியேட்டா செகண்ட் மேட்ச்ல அவங்களோட அந்த ஒரு பாட்டம் ஹேண்ட் ப்ராப்ளம் லைட்டா டிங்கரிங் பண்ணி, ஓகேங்களா, கொஞ்சம் பேக் ஃபேஸ் ஓபன் பண்ணி இம்மிடியேட்டா அவங்க அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் விளாண்டாங்க 76. அந்த 76ல அவங்க சில ஷாட்ஸ் ஆஃப் சைட்ல ஆடும்போது கிளியரா தெரிஞ்சது அந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் இம்மிடியேட்டா சில இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்க்கும் போது எனக்கு பிரத்திகா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 56 ஆவரேஜ் வச்சிருக்காங்க, அதனாலதான் உள்ள வந்தாங்க. இன்டர்நேஷனல் டோட்டலி டிஃபரன்ஸ் சினாரியோ. பட் இம்மிடியேட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா. ஐ திங்க் ஷி இஸ் கோயிங் டு என்ன சொல்றது, இஸ் கோயிங் டு பிளே லாட் ஆஃப் சூப்பர் நாக்ஸ். அது சூப்பர் ஃபைண்டா எனக்கு தெரியுது. சோ அது வந்து நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இந்த தேர்டு ஓடியில கூட பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 18 தான் அடிச்சிருப்பாங்க. அதுல கிளாசிக் ஷாட்ஸா இருக்கும், ஆஃப் சைட்லயா இருக்கட்டும். பிளஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போலிங்கும் போடுறாங்க. சோ ஷி வில் பி வெரி யூஸ்ஃபுல் போலர் ஃபார் டீம் இந்தியா. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அந்த நம்பர் 5, 6ல வந்து அந்த இந்தியாவுக்கு தேவைப்படுற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும் பாத்தீங்களா. ஒரு 140, 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்கிற பிளேயர் ஆக்சுவலா ஜெமிமா ரோட்ரிக்ஸ். அதை கன்சிஸ்டன்டா இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அவங்க வேணா மத்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி வந்து மேபி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்காம இருக்கலாம், புரியுது. அவங்க இப்ப ஸ்மிருதி மந்தனா எடுத்துக்கோங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம உள்ள போகும்போதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இவங்க ஒரு செஞ்சுரி போடுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தட் டைப் ஆஃப் பிளேயர் கன்சிஸ்டன்டா விளையாடுவாங்க. இந்த மேட்ச்லயும் பாருங்க கன்சிஸ்டன்டா 2 50 போட்டிருக்காங்க இந்த சீரீஸ்லயும். சோ அதனால ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சம்டைம்ஸ் ஒரு 30, 40 அடிச்சிட்டு போவாங்க. அது லைன் லைட்ல தெரியாது, ஆனா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸ், செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல. அண்ட் அட் த சேம் டைம் ஹர்மன்பிரீத் கௌரும் பாத்தீங்கன்னா பெரிய நாக் இல்லைனாலும் அவங்க 22 balls 32, 21 balls 33 ஒரு கான்பிடண்டா இறங்கி ஒரு 5-6 பவுண்டரி ஆடுறாங்க. எஸ், ஷி நீட் ஒன் பிக் நாக், அதுல எந்த டவுட் மேல. மேபி இந்த அயர்லாந்து ஓடி சீரீஸ்ல அதை நம்ம பார்க்கலாம். பட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்தாங்க. ரிச்சா கோஷம் எப்படின்னா இல்ல, கட்டைக்கிற பால் எனக்கு போதும், எனக்கு நீ 8 பால் கொடு போதும், நான் 25 ரன் அடிக்கிறேன், 10 பால் தெரியா 30 ரன் அடிக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து T20 சீரீஸ் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணி ஓடிஐலும் எனக்கு கொஞ்சம் பால்ஸ் கிடைச்சாலும் போதும், நான் டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பண்ணிட்டு போனாங்க. சோ சூப்பர் திங். அண்ட் போலிங்ல ரேணுகா சிங் அண்ட் நிதிஷ் சர்மா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வெரி காம்ப்ரஹென்சிவான ஒரு சூப்பர் சீரிஸ் ஃபார் இந்தியன் உமன்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஒரு 3 ஓடியை பத்தி? உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, எந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது எல்லாமே நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அட் த சேம் டைம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.